வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு சைக்காலஜிக்கல் வெப் சீரிஸாக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க மான்ஸ்டர் தி எயிட் கெயின் ஸ்டோரி வெப் சீரிஸோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸோடைய பியூட்டி என்னென்னா, நீங்கள் இந்த சைக்கோ அப்படின்ற ஒரு படம் இருக்கு இல்லையா, 1960 வந்திருக்கும் அந்த படம். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த சைக்காலஜிக்கல் படத்துக்கு எல்லாமே இவர் தான் விதை போட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் என்னன்றதை நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ ரிவ்யூக்கு போகிறது முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். மான்ஸ்டர் தி எயிட் கெயின் ஸ்டோரி, இந்த வெப்சீரிஸோடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக் அப்படின்ற ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் டைரக்டர், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவருடைய படங்கள் சைக்கோ இது மாதிரி நிறைய லைனப்ஸ் வந்தது. ஒரு 1960 1980 வரைக்குமே அவர் பேஸ் பண்ண படங்கள் நிறைய இருந்தது. ஸோ இந்த படங்களுக்கு ஒரு கதை இருக்கும் இல்லையா, அந்த உண்மை சம்பவங்கள் அது அடிப்படையை வச்சு தான் இந்த படமானது இயக்கப்பட்டிருக்கு. தி எயிட் கெயின் அப்படின்றவுடைய வாழ்க்கை, அவர் ஒரு மென்டலி டிஸ்டர்பான ஒரு பையன். அவர் லைஃப்பில் ஏற்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக அவங்க அம்மா கேரக்டர். அவங்க அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஆள். அவங்க அம்மா இந்த பையனை கண்ட்ரோல்குள்ளே வச்சுருப்பாங்க, பயங்கரமான கண்ட்ரோல். அதாவது இந்த பையன் எது பண்ணாலும் பண்ண விட மாட்டாங்க, பட் இவங்க சொல்கிறது தான் கேட்டாகணும். ஸோ இந்த பையன் ஒரு கட்டத்தில் ப்ராப்ளம் ஆகிடுது. பட் அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இறந்துடுறாங்க. ஸோ அப்பயும் அவங்க அம்மா இருக்கிறத அவன் நினச்சி பேசிக்கிட்டே இருப்பான். அந்த ஒரு தருணத்தில் அவங்க அம்மாவோட முகத்தோட ஸ்கின்னை எடுத்து இவன் வச்சுப்பான். அவங்க அம்மா இருக்கிறதா நினச்சிப்பான். ஆக்சுவலி அந்த இதுலேருந்தே எடுத்து கொண்டு வந்துடுவான். அவங்க புதைக்கப்பட்ட இடத்துலேருந்து அவங்க அம்மாவோட உடலை கொண்டு வந்தான். லிட்டரி அழுகி போன நிலைமையில் இருக்கும். ஸோ அப்போ எடுத்து வச்சுருப்பான். அந்த இடத்துல கேர்ள் ஃப்ரெண்டும் வேறு கூட்டு வருவாப்பில். ஸோ அவனோட லைஃப் எப்படி போச்சு, இவன் ஏன் இந்த அளவுக்கு சைக்கோபாத் நிலைமைக்கு மாறினான்ற கதை நோக்கி தான் நகரப்படுது. ஓகே, இந்த வெப்சீரிஸினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்னும் போது நம்ம என்னென்ன எதிர்பார்ப்போம், இந்த பிளட் ஷெட்டு, அப்புறம் நியூடிட்டி, அப்புறம் இந்த ரொம்ப அருவறுக்கத்தக்க சில சீக்வன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நிரம்பி வழியுது. அதுவும் ஒரு எபிசோட்னா பரவாயில்ல, 8 எபிசோடில் வருது. அண்ட் மோர் ஓவர் பார்த்திங்கன்னா, இன்னொரு சைடு நான்லீனியராக ஒரு கதையை ட்ரை பண்ணுறாங்க. அதாவது ஆல்ஃப்ரெட் ஹிட்ச்காக் டைரக்ஷன் பண்ணுற அந்த ஒரு சீக்வன்ஸ் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. அதில் ஒரு ஹீரோ நடிப்பார். அந்த ஹீரோவுக்கும் பார்த்திங்கன்னா சைக்கோபாத்தா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதையும் இதுவும் லிங்க் பண்ணுற மாதிரி சில கான்சிக்வன்ஸ் காட்டப்படுது. அது ரொம்பவே நல்லா இருந்து தான் சொல்லி ஆகணும். அண்ட் அந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு காட்டப்பட்ட அந்த சில விஷயங்களாக இருக்கட்டும். அதுமாதிரி இந்த எயிட் கெயின் அப்படின்ற நடிச்சார் இல்லையா, அவர் தான் இந்த படத்தினுடைய மெயின் வெயிட்டேஜ்னு சொல்லலாம். அவரோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த சைக்கோ அப்படின்னா எப்படி இருப்பான், அவனோட உருவம் எப்படி இருக்கும், அவனுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், அவனுடைய வே ஆஃப் கில்லிங் எப்படி இருக்குன்றலாம் காட்டின விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருந்தது. இது லிட்டலி பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு வார் டைமில் நடக்கப்பட்ட நேவி ஜூயிஸ் பேஸ் பண்ண சில விஷயங்களும் காட்டப்படுது. இவருக்கு என்ன ஒரு விஷயம்னா, அந்த கேரக்டருக்கு அவர் படிக்கிற புக்ஸில் இருந்து எல்லாமே அட்மைர் பண்ணார். அதாவது அவர் படிக்கிற புக்கில் பார்த்திங்கன்னா யாரும் பயங்கரமாக கொலை பண்ணுவேன், வித்தியாசமாக கொலை பண்ணுவேன். அந்த கொலை பண்ணவங்கள ஒரு லேடி ஒருத்தி இருப்பாள். அந்த லேடி பார்த்திங்கன்னா ஸ்கின் எடுத்து லேம்ப் தைப்பா, அது மாதிரி காட்டப்படுது. அப்புறம் அதுதான் ஒவ்வொருத்தவங்க ஸ்கின் எடுத்து ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுறது, முடியாக எடுத்துக்கிறது, அவங்களோட மண்டையை சீவி முடியை டோப்பாக போட்டுக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் காட்டப்படுது. அதான் இது எல்லாமே நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த படங்களுக்கான கதைகள் தான் இந்த ஒட்டுமொத்த சீரியஸாக இது கூட சொல்லலாம். அண்ட் இதில் டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்கு. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா எஸ்எஃப்எக்ஸ் மிரட்டி விட்டாங்க. ஒவ்வொரு சவுண்டுமே அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. ஒரு ஆணி அடித்தா கூட சும்மா நங்குன்னு அடிக்கிற மாதிரி அவ்வளோ சவுண்டு சூப்பராக வைப்ரண்ட்டாக இருந்தது. நீங்கள் ஒரு நல்ல ஸ்பீக்கரில் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்குன்னு தான் சொல்கிறேன். அண்ட் இதை தாண்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது 18+ மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு வெப்சீரிஸ். அதை நான் கிளியராக சொல்லிக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை மறந்துடாதீங்க. ஏன்னா படத்தில் வெப்சீரிஸில் அவ்வளோ க்ரூடான சீக்வன்ஸ் இருக்குது, அவ்வளோ நியூடிட்டி இருக்குது, அவ்வளோ பிளட் ஷெட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தை சொல்ல முடியாது, வாமிட் கூட நீங்கள் எடுக்கலாம், அந்தளவுக்கு நிறைய சீக்வன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா பிறப்புறுப்புகள்லாம் எடுத்து அதை பதப்படுத்தி வச்சுருப்பான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதான் இது எல்லாமே யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ் படங்கள் பார்க்குறவங்களுக்கு, விரும்புகிறவங்களுக்கு, இந்த மாதிரி எவ்வளோ வேணால் ரத்தத்தை காட்டுங்கடா, நான் பயப்பட மாட்டேன்டா அப்படின்றவங்களுக்கு வேணால் செட் ஆகும், தவிர்த்து மற்ற யாருக்குமே செட்டே ஆகாது. கண்டிப்பாக வாமிட் கன்ஃபார்ம். அதை மைண்டில் வச்சுட்டு இந்த வெப்சீரிஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த வெப்சீரிஸில் பெட்டர்மெண்ட்டாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஸ்லோபன், கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஸ்லோவன். ஃபுல் 8 எபிசோட்ஸும் பார்த்திங்கன்னா லிட்டரலி 50 to 55 மினிட்ஸ் கிட்ட ரன் ஆகுது. இவ்வளோ தூரம் ரன் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குது. ஏன்னா ஒவ்வொரு சீன்ஸும் ஒவ்வொரு லென்த்தாக இருக்குது. ஒரு பார்லேருந்து ஒரு சிமெண்ட்ரிக்கு போவாங்க, அந்த சீனே பெருசாக அவ்வளோ தூரம் ரன் ஆகுது. அதுமாதிரி அம்மா கூட அவர் பண்ணுற கான்வர்சேஷன்லாம் ரொம்ப லென்த்தாக இருக்குது.
அதாவது அவரோட ஆக்டிவிட்டீஸ் காட்டுறது, அவரோட எந்த அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டார் காட்டுறதெல்லாம் ஓகே. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஷாட்டும் ரொம்ப லென்த்தாக இருக்கனால, என்னப்பா அது இழுக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இழுக்க தான் செய்யுது. ஸோ கொஞ்சம் அதை ஷார்ட் பண்ணியிருக்கலாம். அது அவங்களோட விருப்பம். ஸோ அது மட்டும் தான் இந்த ப்ராப்ளமாக இருந்தது. மற்றபடி பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைக்காலஜிக்கல் படம் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி சைக்காலஜிக்கல்னால் என்ன, அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுடைய அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறபோது இந்த வெப் சீரிஸை பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப் சீரிஸ் ஒரு ட்ரையாலஜி வெப் சீரிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இதே மான்ஸ்டர் அப்படின்ற பேரில் 2 வெப் சீரிஸ் வந்துருக்கு. அதுவும் வந்து உண்மை சம்பவங்கள் அடிப்படை கொண்ட ஒரு வெப் சீரிஸ். அதுவும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. அதையும் முடிஞ்சால் பாருங்கள். ஸோ இந்த வெப் சீரிஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.5. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் இந்த மாதிரியான வெப் சீரிஸ் ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே வித் மீ FDFS with மோகி.